ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி குக்கீஸ். நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th நியூ எக்கனாமிக்ஸில் வந்து 6வது லெசன் வங்கியல் பாடத்தில் உள்ள எல்லா டாபிக்ஸும் வந்து பார்ப்போம். இந்த லெசன் வந்து புக்கில் 32 பேஜுக்கு இருக்கும். இதை வந்து நான் ஒரு 5 பேஜில் ரொம்ப ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாடம் ரொம்ப ஒரு முக்கியமான பாடம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்து இந்த லெசனுக்கு நல்லா வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நிச்சயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம 12th நியூ எக்கனாமிக்ஸில் முதல் லெசன், 2வது லெசன், 3வது லெசன், 5வது லெசன், ஓகேவா? இந்த 4 லெசனுமே வந்து போட்டிருக்கு. இந்த 4 லெசனுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான லெசன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் 12th நியூ எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம 12th நியூ எக்கனாமிக்ஸில் 6வது லெசன் வங்கியில் பார்ப்போம். ரொம்ப ஒரு முக்கியமான லெசன். ஃபஸ்ட்டு 1656 வந்து ஒரு தனியார் வங்கி வந்து இருக்குது, ஓகேவா? அந்த வங்கி தான் வந்து உலகளோட முதல் மைய வங்கி, ஓகேவா? மைய வங்கினாலும் சரி, மைய வங்கினா இங்கிலீஷில் சென்ட்ரல் பேங்க்னாலும் சரி, இது நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானாலும் சரி, ஆர்பிஐனாலும் சரி, ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஒவ்வொரு நாட்டில் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? 1656 வந்து ஒரு தனியார் வங்கி உருவாக்குறாங்க. அந்த தனியார் வங்கி தான் வந்து உலகின் முதல் மைய வங்கி. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டில் உள்ள ரிஸ்க் வங்கி, ஓகேவா? அந்த வங்கியோட பேர் வந்து என்னதுன்னா ரிஸ்க் வங்கி. எந்த நாடுன்னு கேட்டால் ஸ்வீடன் நாடு. எப்போன்னு கேட்டால் 1656, ஓகேவா? ரொம்ப முக்கியமான டீட்டெயில். ஆனால் இந்த வங்கி வந்து 1897 தான் வந்து பணம் வெளியிடும் உரிமையை வந்து பெறுகிறது. ஆனால் இந்த வங்கிக்கு முன்னாடியே இதுதான் வந்து முதல் மைய வங்கி, ஓகே? ஆனால் இந்த வங்கிக்கு பிறகு 1864 தோன்றிய ஒரு பேங்க் ஆஃப் இந்தியான்ட்டு ஒரு வங்கி வந்து பணம் வெளியிடக்கூடிய உரிமையை வந்து முதலாக வந்து பெற்றுட்டு. ஸோ பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி எதுன்னு கேட்டிங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா. அங்கே வந்து ரிஸ்க் வங்கின்னு போட்டுறக்கூடாது, ஓகேவா? உலகத்தோட முதல் மைய வங்கி தான் ரிஸ்க் வங்கி, ஸ்வீடன் நாட்டில் உள்ளது. ஆனால் பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி வந்து பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி, ஓகே? இவங்க வந்து 1897 தான் வெளியிடுறாங்க. இவங்க 1864 வந்து பணத்தை வந்து வெளியிட்டாங்க. அடுத்தது 1920 வந்து பிரேஸ்லஸ் அப்படின்ட்டு ஒரு நகரில் வந்து என்ன நடக்குன்னா பன்னாட்டு நிதிய மாநாடு நடக்குது, ஓகேவா? பன்னாட்டு நிதிய மாநாடு, இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. இதை பேஸ் பண்ணி 1921 1954 வரைக்கும் எல்லா நாட்டிலையும் மைய வங்கிகள் வந்து அதிகமாக வந்து உருவாக்குறாங்க, ஓகேவா? மைய வங்கிகள்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதுதான் வந்து இந்தியாவோட மைய வங்கி, ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து முக்கியமான பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டுமே முக்கியம். 1656 ஃபஸ்ட்டு வங்கி பணம் வெளியிட 1897 ஆகிட்டு. ஆனால் 1864 தோன்றிய ஒரு பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு வங்கி வந்து முதல்ல வந்து பணத்தை வெளியிட்டுட்டாங்க. 1920 நடந்த பிரேசில்ஸ் நகரில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை பேஸ் பண்ணி நிறைய மைய வங்கிகள் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து உருவாக்குறாங்க, ஓகே? இதுக்கப்புறம் வந்து இந்திய வங்கிகளின் வரலாறு வந்து பார்ப்போம். இதுவும் வந்து ஒரு முக்கியமான டாபிக், இந்திய வங்கிகளின் வரலாறு. ஹிந்துஸ்தான் வங்கி அதுதான் வந்து 1770 வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் வங்கி. இது வந்து பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்ட்டு இங்கிலீஷில் அழைக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் பீரியடில் வந்து உருவாக்குனாங்க. எல்லா பேங்க் இருக்குல்ல, இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க்குமே அந்த காலகட்டத்தில் பிரசிடென்சி வங்கியோட கட்டுப்பாட்டு மற்றும் ஆதிக்கத்தின் கீழே தான் இருந்துச்சு. இந்தியாவில் உள்ள எல்லா வங்கிகளும் பிரசிடென்சி வங்கியோட கட்டுப்பாட்டு மற்றும் ஆதிக்கத்தின் கீழே தான் வந்து இருந்துச்சு. இந்தியாவில் வந்து 3 பிரசிடென்சி வங்கி வந்து இருந்துச்சு. வங்காள வங்கி பேங்க் ஆஃப் பெங்கால் 1809 உருவாக்கியிருக்காங்க. மும்பை வங்கி பேங்க் ஆஃப் பாம்பே 1840 உருவாக்கியிருக்காங்க. சென்னை வங்கி பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843 வந்து உருவாக்கியிருக்காங்க, ஓகேவா? இந்த 3 வங்கியும் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த 3 வங்கியை வந்து பிற்காலத்தில் 1921 வந்து ஒன்றிணைக்கிறாங்க. இந்த 3 ஏன்னா இது வந்து 3 மாகாணத்தில் 3 வங்கியை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த 3 வங்கியும் வந்து ஒன்றிணைக்கிறாங்க. ஒன்றிணைத்து 1921 இந்திய இம்பீரியல் வங்கி, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒரு வங்கியை வந்து உருவாக்குறாங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்துஸ்தான் வங்கியை வந்து உருவாக்குறாங்க. அந்த இந்தியாவோட எல்லா வங்கியுமே பிரசிடென்சி வங்கிகளுக்கு கீழே தான் வந்து இயங்கும். ஸோ 3 பிரசிடென்சியல் வங்கி வந்து உருவாக்குறாங்க. 1809, 1840, 1843 அதை வந்து ஒன்றிணைக்கிறாங்க. 1921 இந்திய இம்பீரியல் வங்கி, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உருவாக்குறாங்க. இதை வந்து பிற்காலத்தில் வந்து 1921 உருவாக்குறாங்க.
1955 வந்து இந்த இந்திய ஸ்டேட் பேங்க் அப்படின்ட்டு மாற்றிருந்தாங்க. இப்போ நம்ம இருக்கல நம்ம எஸ்பிஐ, ஓகேவா, நம்ம எஸ்பிஐ தான் வந்து 1955 உருவாக்காங்க. இந்திய ஸ்டேட் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ வந்து இந்த இம்பீரியல் பேங்க்கில் இருந்து உருவாங்கினது தான் வந்து எஸ்பிஐ, ஓகேவா. இதுதான் வந்து முக்கியமான கண்டென்ட். அடுத்தது வணிக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க்னாலே வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், லாப நோக்கத்தோட சேவை பண்ணக்கூடிய ஒரு வங்கி தான், ஓகேவா. ப்ராஃபிட் பேஸ்டு. இதோட பணிகள் 3 விதமாக பிரிக்கிறாங்க. முதன்மை பணிகள், இரண்டாம் பணிகள், இதர பணிகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம உள்ளே வந்து இப்போ பார்ப்போம். ஓகே, முதன்மை பணிகள், பிரைமரி ஃபங்க்ஷன். முதன்மை பணிகள் வந்து என்னென்னா வைப்புக்களை ஏற்றுக்கொள்ளுதல். இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியும். வைப்புக்களை ஏற்றுக்கொள்ளுதல், செலுத்துதல், எடுத்தல், கொள்முதல் செய்தல் அப்படின்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறந்துடும். பற்று அட்டை, கடன் அட்டை அப்படிலாம் படிச்சிங்கன்னா நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ எக்கனாமிக்ஸை வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ரெண்டுலேயும் படித்து புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. வைப்புக்களை ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது அக்செப்டிங் டெபாசிட், ஓகேவா. அக்செப்டிங் டெபாசிட் மற்றும் கடன் வழங்குதல், லீடிங் லோன்ஸ் அப்படின்ட்டு 2 ஒர்க் வந்து முதன்மை பணிகளில் இருக்குது பிரைமரி ஃபங்க்ஷனில். இந்த அக்செப்டிங் டெபாசிட் இருக்குல்ல, இதை வந்து 2ஆவது பிரிக்கிறாங்க, டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட். இப்போ டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போல்லாம் பணம் தேவையோ அப்போல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 2 அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு எப்போல்லாம் பணம் தேவையோ பணம் போட்டுக்கலாம், பணம் எடுத்துக்கலாம். அது வந்து டைம் டியூரேஷன்லாம் கிடையாது. இந்த தேதியில் தான் எடுக்கணும், இந்த தேதியில் தான் போடணும் அப்படின்ட்டு டைம் டியூரேஷன்லாம் கிடையாது. நமக்கு எப்போ பணம் தேவையோ போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், யார் வேணாலும் அனுப்பலாம். நம்ம ரெகுலரான ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து டிமாண்ட் டெபாசிட். அதுக்கு வந்து 2 இது இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வந்து வச்சுக்கிடுவாங்க. ஆர்டினரி பீப்புள்ஸ்லாம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வைத்துக்கொள்வார்கள், ஓகேவா. இல்லை டைம் டெபாசிட், ஓகே, இது வந்து டிமாண்ட் டெபாசிட். டைம் டெபாசிட்டை வந்து 2ஆவது பிரிக்கிறாங்க, ஃபிக்ஸடு டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட். ஓகே, இது ரெண்டுமே வந்து தெரியும்ல, பேங்க்கில் சொல்லியிருப்பாங்க, ஃபிக்ஸடு டெபாசிட் போடுறீங்களா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து பேங்க்கில் வந்து நம்ம பணத்தை வந்து போட்டுடணும். அதுக்கு வந்து அவங்க வந்து நமக்கு வட்டி வந்து கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நம்ம பேங்க்கில் பணத்தை போட்டுடணும், அதுக்கு வந்து பேங்க் வந்து நமக்கு வட்டி வந்து கொடுக்கும். நம்ம போடக்கூடிய அந்த டெபாசிட் பண்ணக்கூடிய பணத்தை வந்து அவங்க வந்து வட்டிக்கு வந்து கொடுத்துருவாங்க, ஓகேவா. இந்த கான்செப்ட் இருக்குது, இதுதான் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய, இப்போ நம்ம 1 லட்ச ரூபா வந்து டெபாசிட் பண்ணுறோம்னா அதை அவங்க கடன் கொடுத்துருவாங்க. கடன் ஒரு 10% வந்து வட்டிக்கு வந்து கொடுத்துட்டு நமக்கு வந்து ஒரு 5% வந்து வட்டி வந்து நமக்கு தருவாங்க, ஓகேவா. இந்த 10% வட்டி கொடுக்கும்போது நமக்கு 5%, மீதி 5% வந்து பேங்க்குக்கு, ஓகே. இதுதான் வந்து கான்செப்ட்டு. இதுதான் ஃபிக்ஸடு டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்ட்டு 2 விதமாக வந்து போடுறாங்க. இதுக்கு வந்து நம்ம லெட்டர் எழுதி கொடுத்து வாங்கணும், அதுமாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு தான் வந்து வாங்க முடியும். 2ஆம் நிலை பணிகள், ஓகே. செகண்டரி ஒர்க் வந்து என்னென்னா, ஒரு ஏஜென்ட் இருப்பார், அந்த ஏஜென்ட் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முகவர் வேலை அல்லது முகமை பணிகள் அப்படின்ட்டு கொடுத்தாங்க. ஒரு ஏஜென்ட்னா வந்து என்னது, பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் தான், ஓகே. பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளோட ஒர்க் வந்து என்னது, நம்ம கொடுக்கக்கூடிய செக்கை வந்து ஒரு கேஷாக மாற்றி தரணும். சேல்ரி அக்கௌண்ட்டில் விழக்கூடிய பணத்தை சேல்ரியை வந்து நம்ம எடுக்கலாம், எப்படி, யூஸிங் த டெபிட் கார்டு. அதுமாதிரி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே வந்து ஓகே. டெபிட் கார்டு அண்டு கிரெடிட் கார்டு எல்லாமே வந்து நமக்கு அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க தான் வாங்கி தருவாங்க. அதே மாதிரி பேங்க்கில் வந்து செக்யூர் லாக்கர் வந்து இருக்குது, பாதுகாப்பு பெட்டகம் அப்படின்ற ஒன்று இருக்குது, செக்யூர் லாக்கர். இதில் வந்து நம்ம ரொக்கம், பணம் எது வேணாலும் வந்து வச்சுக்கலாம். அடுத்த மணி வந்து நம்ம டெபாசிட் பண்ணுவோம், அந்த மணியை வச்சு தான் வந்து நமக்கு லோன் வந்து கொடுக்குறாங்க, ஓகே. அடுத்தது இந்த மின்னணு வங்கி. மின்னணு வங்கியில் உள்ள டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், பேங்க் அஃபிஷியல் ஆப்பு, ஃபோன்பே, கூகுள் பே, இது எல்லாமே வந்து மின்னணு வங்கியில் வந்து வந்துடும், ஓகே. இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க, போதுமானது. இதர பணிகள், பண அளிப்பு. அதாவது பண அளிப்புன்னு வந்து என்னென்னா, ஒரு பேங்க் வந்து கேஷை வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக மேக்ஸிமம் போட்டுருவாங்க. கையில் கேஷ் வேணுமான்னு கேட்டால் தான் அவங்க வந்து கையில் கேஷ் கொடுப்பாங்க. ஸோ வந்து இதனால் பணம் வந்து அச்சடிக்கிறது வந்து ரொம்ப வந்து குறைகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து கடனை வந்து உருவாக்குறது.
கடனை உருவாக்குறது தான் வந்து பேங்க்ஸோட முக்கிய வேலைகள். கடனை உருவாக்கவே இல்லைன்னா பேங்க்ஸ் நடத்தவே முடியாது. கடனை வந்து எப்படி உருவாக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்களை வந்து டெபாசிட் பண்ண வந்து சொல்லுவாங்க. நிறைய மக்களை எங்கள் பேங்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எங்கள் பேங்க்கை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேங்க்கில் வந்து டெபாசிட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டெபாசிட் பண்ணவங்கள நிறைய பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டெபாசிட் பண்ண கணக்கை பணத்தை இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து பேங்க்கோட மெயின் டார்கெட்டு. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி புள்ளி விவரங்கள்லாம் சேமிப்பாங்க. நிறைய ஸ்டாட்டிக்ஸ் சேமித்து அதை வந்து வெளியிடுவாங்க. இதுதான் வந்து இதர பணிகள். அடுத்து முதல் நிலை செயலற்ற வைப்புக்கள், பிரைமரி அண்ட் பாசிவ் டெபாசிட். இது வந்து என்னென்னா, ஒரு பெர்சன் வந்து கேஷை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாருல, அதுதான் வந்து இது பிரைமரி அல்லது பாசிவ் டெபாசிட். அது சும்மா போய் கிடக்கும். அடுத்து பெறப்படும் செயல்படும் வைப்புகள், டிரைவ்டு ஆக்டிவ் டெபாசிட். அப்படின்னா வந்து என்னென்னா, பேங்க்கு கேஷை வந்து அக்கௌண்ட்டுக்கு போட்டுறாங்கள, அந்த பெர்சன் திரும்ப எடுத்துக்கிடுவார். இது வந்து பெறப்படும் செயல்படும் வைப்புக்கள், டிரைவ்டு ஆக்டிவ் டெபாசிட். ஓகேவா, ரெண்டு கான்செப்டும் சிம்பிள் தான். ஒரு பெர்சன் வந்து காசை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் அது பேர் வந்து என்னென்னா ப்ரைமரி பாசிவ் டெபாசிட். அதே ஒரு பேங்க் வந்து ஒரு பேங்க் ஹோல்டருக்கு வந்து காசை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா வந்து அது டிரைவ்டு ஆக்டிவ் டெபாசிட். ஓகேவா, அடுத்தது இந்த முதன்மை வைப்புகளை வச்சு தாங்க மொத்த கடனுமே வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, இது வந்து உதாரணத்துக்கு இப்போ வணிக வங்கிகள் இருக்குன்னா 20% கேஷை வந்து எப்போவுமே வச்சுருக்கணும் அப்படின்ட்டு ஆர்பிஐ வந்து சொல்கிறது. ஏன் வந்து 20% வச்சுருக்கணும் அப்படின்னா, நம்ம இதை வந்து ஏற்கனவே வந்து இதற்கு முந்தின பாடம் 5வது பாடம் பணவியலில் வந்து இதை பற்றி நல்லா வந்து பார்த்துட்டோம். ஸோ பணவியல் பாடம் படிச்சிருந்தால் இந்த கான்செப்ட் வந்து நல்லா வந்து புரியும். அதை வந்து சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்கள். இப்போ 1000 ரூபா ஒருத்தர் டெபாசிட் பண்ணுறாருன்னா அதில் 20% வந்து எடுத்து வச்சுருவாங்க, 200 ரூபா. ஓகே, 200 ரூபா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு மீதி 800 ரூபா வந்து லோனுக்கு வந்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு 100 பேர் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா, இப்போ 100 பேர் 1000 ரூபா போட்டால் எவ்வளோவாச்சு? 10 பேர் 1000 ரூபா போட்டால் 10,000 ஆச்சு. 100 பேர் 1000 ரூபா போட்டால் 1,00,000 ரூபா ஆச்சு. ஸோ 1,00,000 ரூபாவில் அவங்க 20,000 ரூபா வந்து எடுத்து வச்சுருவாங்க. 20,000 ரூபா எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 20,000 ரூபா அவங்க கையில் இருக்கும். ஓகேவா, 20,000 ரூபா அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. யாராட்டும் ஒருத்தர், ஓகேவா, பேங்க்கில் காசு போட்டவர் 100 பேருமே 1000 ரூபா வந்து திருப்பி கேட்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் 1000 ரூபாவை வந்து கேட்குறாங்க, அல்லது 20 பேர் வந்து 1000 ரூபாவை கேட்குறாங்கன்னா அவங்ககிட்ட இருக்குமா அந்த காசை வந்து கொடுத்துருவாங்க. மீதி உள்ள காசை வந்து இதுக்கு லோனுக்கு வந்து விட்டுருவாங்க. இதுதான் வந்து இந்த டிரைவ்டு டெபாசிட் அப்படின்ட்டு கூறுகிறார்கள். ஓகே, இது வந்து நீங்கள் இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி பணவியல் பாடத்தை வந்து படிச்சிருந்தா தான் இந்த பாடத்தோட கான்செப்ட் வந்து புரியும். அடுத்த பொருளாதார வளர்ச்சியில் வணிக வங்கிகளின் பங்கு. மூலதன திரட்சினா சேமிப்பெல்லாம் திரட்டணும். பேங்க்கில் வந்து காசை போடுங்கன்னு சொல்லி சேமிப்பை திரட்டி அதை வந்து உற்பத்தி செய்வாங்களா, அவங்களுக்கு வந்து கடனை வந்து கொடுக்கறது, கடனை வந்து உருவாக்குறது, நிதியை வந்து முறைப்படுத்துதல், குறைவான உற்பத்தி பண்ணக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய லோனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதிக உற்பத்தி பண்ணக்கூடிய ஆட்களுக்கு வந்து லோன் வந்து கொடுக்கறது, சரியான வகை தொழிலை வந்து என்கரேஜ் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து லாபமே வராமல் ஒருத்தருக்கு நஷ்டமாக போய்கிட்டு இருக்கு, அவருக்கெல்லாம் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ப்ராஃபிட் வருது, இவர் நமக்கு திரும்ப காசை கொடுத்துருவார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வந்து வணிக வங்கிகள் வந்து காசு வந்து கொடுக்கும். அதுமாதிரி கடன்களை வந்து பணமாக மாற்றுதல், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. இது ஒரு கான்செப்ட்டு, இது புக்கில் ரீட் பண்ணுங்க புரியும். ஓகே, அதே மாதிரி இந்த ஃபேக்ட்ரிஸில் ஏற்படக்கூடிய கழிவுகள் மீன்ஸ் இந்த தேய்மான செலவுகள்லாம் வந்து பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டும் கூறுதாங்க. அடுத்து அரசுக்கு வந்து நிதி வந்து வழங்குது. ஓகேவா, அரசுக்கு வந்து நிதி வழங்குதல் இந்த வணிக வங்கிலாம். ஓகே, ஆர்பிஐ வந்து 2018 19 வரைக்கும் உபரி நிதியில் இருந்து 68,000 கோடியை வந்து மத்திய அரசுக்கு வந்து வழங்கியிருக்கு. ஓகேவா, ஆர்பிஐ வந்து 2018-19 68,000 கோடியை வந்து மத்திய அரசுக்கு வந்து வழங்கியிருக்கு. அதே மாதிரி நிறைய வணிக வங்கிகள் வந்து உருவாகுதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு இது வேலைவாய்ப்பு வந்து அதிகமாக வந்து உருவாக்க முடிகிறது. அடுத்தது வணிக வங்கிகள் வந்து இந்த தொழில் முனைவோர்கள் இருக்காங்களே, ஆண்டர்ப்ரனருக்கெலாம் வந்து அதிகமாக வந்து ஊக்குவிக்கப்படுகிறது அப்படின்ட்டு கூறுகிறாங்க. ஆனால் வந்து லோன்லாம் வந்து ஆண்டர்ப்ரனர் வாங்குறதுக்குள்ளே சேர்த்துருவான். ஓகே, அடுத்தது வங்கியில்லா நிதி நிறுவனம்.
நம்ம வந்து இப்போ வங்கியை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தால் வங்கியில்லா நிதி நிறுவனம் வந்துட்டு கான்செப்ட் இருக்குது. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அல்லது கம்பெனி, என்பிஎஃப்ஐ அல்லது என்பிஎஃப்சி அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து முழு வங்கிக்கான உரிமை வந்து கிடையாது. இது வந்து மைய வங்கி ஆர்பிஐயோட கண்காணிப்பிலையும் கிடையாது. இதை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை மற்றும் இந்த நிதி நிறுவனம், நிதி கழகம், சீட்டு நிறுவனம். ஓகே, சீட்டு நிறுவனம் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் சீட்டு போடுவாங்க. ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு டியூரேஷன் டைமில் வந்து சீட்டு வந்து எடுப்பாங்க. யூனிட் ட்ரஸ்ட் மூலியமாக காசு எடுக்கிறது. காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசி, ஓகேவா, இந்த மாதிரி காப்பீட்டு நிறுவனம், மியூச்சுவல் ஃபண்ட், இது எதுவுமே வந்து முழு வங்கிக்கான உரிமையும் கிடையாது. அதே மாதிரி மைய வங்கியோட கண்காணிப்பு கீழையும் வந்து வராது. இது வந்து ஒரு செப்பரேட் அமைப்பு. ஓகே, இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு வந்து கடன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க. பேசிக் பேங்க்னாலும் சரி, நான் பேங்கிங்னாலும் சரி, மக்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. அதை வந்து நகையை வாங்கிக்கிட்டனாலும் சரி, அல்லது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிற்காலத்தில் பணம் வரும்ட்டு சரி அப்படின்ட்டு. ஷேர் மார்க்கெட் டாபிக் இருக்குல்ல, இந்த டாபிக் பற்றி புக்கில் வந்து கொடுக்கல. ஏன்னா இந்த டாபிக் வந்து ஒரு கடல் மாதிரி, ஓகேவா, அதனால் வந்து அதை வந்து கொடுக்கல. ஷேர் மார்க்கெட்டுன்னு வந்து நான் சிம்பிளாக வந்து சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை அப்படின்னா வந்து அதை 100 பேர் 10 ரூபா போடுவாங்க. ஓகே, 100 பேர் 10 ரூபா போடுவாங்க. அந்த 100 பேருமே வந்து உங்களோட ஷேர் ஹோல்டர் தான், உங்களோட பார்ட்னர் தான். ஓகேவா, 1000 ரூபா வந்து உங்களுக்கு போட்டு தந்துடுவாங்க. நீங்கள் அந்த 1000 ரூபா வந்து 10,000 ரூபா ஆக்குனீங்கன்னா அவங்களுக்கு லாபம் போகும். நீங்கள் இந்த 1000 ரூபாவை 500 ரூபாவை ஆக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு நஷ்டமடையும். இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா, நமக்கு எல்லாரும் ஒரு காசு போட்டு தருவாங்க. நம்ம அந்த காசை, இப்போ நமக்கு எல்லோரும் ஒரு காசு போட்டு 1000 ரூபா தராங்கன்னா, நம்ம அந்த 1000 ரூபா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு ஷேர் போகும். நம்ம அதை லாஸ் பண்ணோன்னா அவங்களுக்கும் லாஸ் ஆகும். இதுதான் வந்து இதோட கான்செப்ட்டு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குட்டி கான்செப்ட்டு இதுதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகே, கூட ஒரு தடவை வேணால் சொல்கிறேன். 1000 ரூபாயெலாம் அவங்க போட மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு கோடி, அந்த 1 கோடி இல்லை 10 கோடி 100 கோடி அந்த மாதிரி தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் போடுவாங்க. 1 லட்சம் பேர்லாம் வந்து ஒரு கம்பெனி மேலே ஷேர் போடுவாங்க. ஸோ அந்த 1 லட்சம் அவ்வளோ இது வரும்போது அவ்வளோ பேருக்கு வந்து லாபம் கிடைக்கிறது, நஷ்டம் கிடைக்கிறது அந்த கம்பெனியோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்து தான். அடுத்த மைய வங்கி. ஓகே, இப்போ தான் வந்து முக்கியமான கான்செப்டெல்லாம் வருது. மைய வங்கி, மைய வங்கி சென்ட்ரல் பேங்க், ஓகேவா, ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, சென்ட்ரல் பேங்க்னு சொல்லலாம். நம்ம இதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ இருக்குது. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி உருவாக்குறாங்க. இது உருவாக்கும் போது 100 ரூபாய்க்கு அப்படின்ட்டு பங்கை பிரித்து ப்ரைவேட் கம்பெனிகிட்ட தான் இருந்துச்சு. அடுத்த ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஜனவரி 1, 1949 ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நாட்டுடைமை ஆக்கப்படுகிறது. இதோட பணிகள் பார்த்திங்கன்னா, ஓகே, நிறைய பணிகள் இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக குயிக்காக சொல்லிடுறேன். பண அதிகார அமைப்பு, மானிட்டரி அத்தாரிட்டி. ஓகே, ஒரு பண வீக்கம் வந்தாலும் சரி, பணம் வாட்டம் வந்தாலும் சரி, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து இருந்ததுன்னா ஆர்பிஐ தான். காகித பணத்தை வெளியிடுறது. நாடாளுமன்றம் வந்து காயின்ஸ் மற்றும் 1 ரூபாய் நோட்டை வந்து வெளியிடும். மற்றபடி எல்லா காகித பணத்தையும் வந்து வெளியிடக்கூடிய அமைப்பு வந்து ஆர்பிஐ தான். வங்கிகளுக்கு வந்து உரிமைகள் அதாவது லைசன்ஸ் வந்து வழங்குறது வந்து ஆர்பிஐ தான். எந்த பிரிவின் கீழேனா பிரிவு 22 கீழ் வந்து லைசன்ஸ் வந்து வழங்குறது. அரசுக்கான வங்கி, ஓகே, அரசுக்கான வங்கி, ஏன்னா அரசுக்கு வந்து கடன் கொடுக்கறது, மத்திய அரசுனாலும் சரி மாநில அரசுனாலும் சரி கடன் கொடுக்கறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான வட்டி வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து வட்டி வாங்கி எங்கிட்ட தாங்க அப்படின்ட்டு கூறுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. வங்கிகளின் வங்கியும்பாங்க. கடன் ஓன் அப்படி இது வந்து ஒன்றும் கிடையாது. ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்து நிதி சிக்கலில் ஈடுபட்டுட்டு அப்படின்னா வந்து ஆர்பிஐ வந்து ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு இந்த எஸ் பேங்க் இருக்குல்ல, எஸ் பேங்க் வந்து நிதி சிக்கலில் ஈடுபட்டு அதை வந்து திவாலாகிட்டு, கிட்டத்தட்ட திவாலாகி அதை க்ளோஸ் பண்ணுற நிலைமையில் போச்சு. ஸோ அப்போ வந்து ஆர்பிஐ வந்து அதை எடுத்து அதை நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கமர்ஷியல் பேங்க்குக்கான நிதி சிக்கல்கள் வரும்போது ஆர்பிஐ வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியும். அடுத்த 14 ரூல்ஸ் டிரான்சாக்ஷன் இந்த சம்மந்தமாக வந்து ஒரு 14 ரூல்ஸ் இருக்குது. அதுபடி தான் வந்து எல்லா பேங்க்ஸும் வந்து நடக்கணும். அந்நிய செலவாணி பாதுகாவலன் 1999 ஒரு சட்டம் வந்து இருக்குது. 99 அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. அந்நிய செலவாணி பாதுகாவலனுக்காண்டி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்
மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. ஓகேவா, இதை வந்து ஃபிமா அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. இப்படி ஷார்ட் ஃபார்ம்லாம் கேட்பானுங்க, ஃபிமா அப்படின்னு கொடுத்துருப்பானுங்க. அதுமாதிரி ஜிடிபி, ஜிஎஸ்டிபி, ஜாபு, செலவு இதெல்லாம் பற்றி அறிய உதவுகிறது. அரசு கடன் பத்திரங்கள் பத்திரமா வந்து ஆர்பிஐட்ட தான் வந்து இருக்குது. 2007ஆம் ஆண்டு செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. மேம்பாட்டு பணிகள் வந்து நடக்கிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட புல்லட்டினில் வந்து மாதம் அல்லது காலாண்டு அல்லது ஆண்டு விவரம் வந்து ஒன்று வெளியிடுறாங்க. அது வந்து எக்கனாமிக் பேஸ் பண்ணி எல்லா வங்கிகளும் வந்து எப்படி செயல்படுறாங்க அப்படின்ட்டு வெளியிடுறாங்க. ஓகேவா, அடுத்தது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு, இந்த இந்திய வங்கிகளை வந்து நெறிமுறைப்படுத்தவும் மதிப்பீடுகள் வழங்கும் மதிப்பீடுகள் வாரியம் ஒன்று உருவாக்கிட்டாங்க. பிசிஎஸ்பிஐ, பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒன்று வந்து உருவாக்கிட்டாங்க. அடுத்து கடன் கட்டுப்பாட்டு முறைகள். கடன் வந்து எப்படி வழங்கும்னா சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் அப்படின்ட்டு 2 தொகையை வந்து பேங்க் வச்சுக்கிட்டு மீதி காசை தான் கடனாக வழங்கணும். அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். சிஆர்ஆர் அப்படின்னா வந்து கேஷ் ரேஷியோ ரிசர்வ் ரேஷியோ. சிஆர்ஆர் அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. எஸ்எல்ஆர் அப்படின்னா ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. தமிழில் வந்து ரொக்க இருப்பு விகிதம் ஒரு 6% இருக்கணும். ரொக்கமாக வந்து ஒரு 6% எப்போவுமே பேங்க்கில் இருக்கணும். சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் 20%. கேஷ் லிக்விடிட்டியாக வந்து ஒரு 20% இருக்கணும். ஓகேவா, ரொக்கம்னா தெரியுதுல, நகை, பொருள் அப்படின்ட்டு ஒரு 6% இருக்கணும். பணமாக வந்து ஒரு 20% இருக்கணும். டோட்டலாக 26% வந்து பேங்க் வந்து எப்போவுமே வச்சுருக்கணும் அப்படின்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லுது. ஓகே, இப்போ அப்படின்னா 1000 ரூபாய் இருக்குன்னா அதில் 60 ரூபா சிஆர்ஆர் பங்கு எடுத்துடணும், எஸ்எல்ஆரோட பங்கு 200 எடுத்துடணும். ஸோ 260 ரூபா வந்து எப்போவுமே பேங்க்கில் வந்து ஹோல்டாக வச்சுருக்கணும். மீதி 740 ரூபா தான் வந்து அந்த காசு எடுக்க வருவாங்கள்ல அவங்களுக்கு கொடுக்குறதாலும் சரி, கடன் வழங்குறதாலும் சரி, இந்த 740 ரூபா தான் வந்து பண்ண வேண்டும். ஓகே, இதுதான் வந்து கான்செப்ட். இது 1000 ரூபான்னு கிடையாது, 1000 கோடி அளவில் நடக்கும். ஸோ அப்படின்னா ஒரு 260 கோடி ரூபா வந்து அவங்க வச்சுருப்பாங்க. 1000 கோடி நடக்குன்னா ஒரு 260 கோடி வந்து பேங்க்கில் இருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் இதெல்லாம் குட்டியாக சொன்னால் உங்களுக்கு புரியும்ட்டு அப்படி சொல்கிறது. அடுத்த ரெப்போ விகிதம், மீள் ரெப்போ விகிதம் அப்படின்ட்டு 2 கான்செப்ட் இருக்குது. ஓகே, ரெப்போ விகிதம் ஆர்ஆர், மீள் ரெப்போ விகிதம் RRR. ஓகே, இந்த ரெப்போ விகிதம்னா என்னென்னா ஆர்பிஐ வந்து எல்லா வணிக வங்கிகளுக்கும் கடன் கொடுக்கும். அப்போ விதிக்கும்ல அந்த வட்டி விகிதம் தான் என்னென்னா ரெப்போ விகிதம். ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கு விதிக்கக்கூடிய ஒரு வட்டி விகிதம் தான் என்னென்னா ரெப்போ விகிதம். அது வந்து இந்த பணவீக்க காலத்தில் இந்த ரெப்போ விகிதத்தை அதிகரிச்சிருவாங்க. பணவீக்கம்னா என்னென்னா எல்லாருக்கிட்டேயும் பணம் இருக்குது, அதான் பணவீக்கம். பணவீக்க காலத்தில் ரெப்போ விகிதத்தை அதிகரிச்சிருவாங்க. ஸோ கடன் வழங்குதல் வந்து குறையும். கடன் வாங்க யாரும் மாட்டாங்க, ஏன்னா ரெப்போ விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு யாரும் கடன் வாங்க மாட்டாங்க. அதே நேரத்தில் பணவீக்கமும் எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது, ஸோ கடன் வாங்க மாட்டாங்க. இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த இது ரெப்போ விகிதம்னா வந்து ஆர்பிஐ வந்து வணிக வங்கிக்கு கொடுக்கக்கூடிய இது. அதே இது பணவாட்ட சூழலில் வணிக வங்கிகளிடமிருந்து ஆர்பிஐ வந்து கடன் வாங்கும். அந்த கடனுக்கு வந்து ஆர்பிஐ கொடுக்க விரும்பக்கூடிய அந்த வட்டி விகிதம் என்னென்னா மீள் ரெப்போ விகிதம். ஓகேயா, ஆர்பிஐ வந்து வணிக வங்கிகிட்ட இருந்து கடன் வாங்குது, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறதுனா அது மீள் ரெப்போ விகிதம். அதே ஆர்பிஐ வந்து ஒரு வணிக வங்கிக்கு வந்து பணத்தை கொடுக்கறது அப்படின்னா வந்து அது வந்து ரெப்போ விகிதம். ஓகேவா, இதான் வந்து சிம்பிள் கான்செப்ட்டு. அடுத்து விவசாயிகளுக்காண்டி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு ஒன்று வந்து உருவாக்குறாங்க. அதுபடி ஆர்பிஐ கீழே மாநில கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், துவக்க மேலாண்மை கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்ட்டு 3 இருக்குது. மாநில கூட்டுறவு வங்கிகள் வந்து ஸ்டேட் லெவலில், மத்திய கூட்டுறவு வங்கிகள் வந்து மாவட்ட அளவில், துவக்க மேலாண்மை ஓகேவா, மேலாண்மையான்னு தெரில. ஓகே, அது மட்டும் பார்த்துக்கோங்க, வேளாண்மை தான். துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் வந்து கிராமத்தளவில். ஓகே, அப்படின்ட்டு 3 அடுக்கு முறை வந்து இருந்துச்சு. இந்த இதை வந்து 1982 பிறகு 1982க்கு பிறகு விவசாய கடன்கள் சம்மந்தமான எல்லா இதையும் வந்து நபார்டு வங்கிக்கு கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, 1982 கீழே
விவசாய கடன் சம்மந்தமாக எல்லாத்தையும் நபார்டு வங்கி கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆர்பிஐட்டேருந்து சார்ஜ் வந்து நபார்டு வங்கி வந்து எடுத்துட்டாங்க. இப்போ திரும்பியும் வந்து இப்போ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. நபார்டு வங்கிகிட்டேருந்து ஃபுல் இன்சார்ஜும் வந்து ஆர்பிஐ எடுக்க போதை வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு தான் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாராளுமன்ற சட்டத்தின்படி இந்த நபார்டு வங்கி வருதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இப்போ சொல்லியிருப்பாங்க. பாராளுமன்ற சட்டத்தின்படி ஜூலை 1, 1960 ஓகேவா 1963 விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் அப்படின்ட்டு ஒன்று வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா பாராளுமன்ற சட்டத்தின்படி ஜூலை 1, 1963 விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஒன்று உருவாக்குறாங்க. இதோட நோக்கம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, மத்திய நிலவள வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கிகள், பட்டியல் வங்கிகள் இந்த 3 பேங்க்குக்கும் மறுநிதி வழங்குதல். கடன் தான் வழங்குது. ஓகேவா இந்த 3 பேங்க்ஸுக்கு மட்டும் கடன் வழங்குது. ஓகேவா அடுத்தது வட்டார ஊரக வங்கிகளை வந்து உருவாக்குறாங்க. ஆர்ஆர்பிஸ், ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ். இதோட இன்னொரு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமின் பேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து 1975 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களோட தலைமையில் 20 அம்ச திட்டம் அப்படின்ட்டு புதிய பொருளாதார முன்னேற்பாடுகள் பண்ணும்போது இதை வந்து கொண்டு வராங்க. இதோட ஷேர்கள் வந்து எப்படின்னா 50% மைய அரசு வந்து இந்த பேங்க்குக்கு பணம் கொடுக்கும், 15% மாநில அரசு இந்த பேங்க்குக்கு பணம் கொடுக்கும், 35% அந்த ஓன் பேங்க் எந்த பேங்க் நடத்துகிறாங்களோ அந்த வணிக வங்கி வந்து காசை வந்து டெபாசிட் வந்து பண்ணும். அடுத்தது இதோட விவசாயிகள் சம்மந்தமாக முடிச்சு தொழில் நிதிக்கான அமைப்புகள், இந்த எம்எஸ்எம்இ இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து காசு கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொழில் நிதி கழகம். ஜூலை 1, 1948 உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து வருடங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க, வருடங்கள் மட்டும் கேட்க சான்சஸ் இருக்குது. இந்திய தொழில் நிதி கழகம் ஜூலை 1, 1948 உருவாக்கியிருக்காங்க. இந்திய தொழிற்கடன் முதலீட்டு கழகம் ஜனவரி 5, 1955 உருவாக்கியிருக்காங்க. இந்திய தொழில் மேம்பாடு ஓகேவா ஐடிபிஐ ஓகேயா இந்தியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வரும். ஐசிசிஐ ஓகே இந்த இதில் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, தமிழில் ஒன்றுமே புரியாது, இங்கிலீஷில் பார்த்து வச்சுக்கோங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பிப்ரவரி 15, 1976. மாநில அளவில்னு பார்க்கும்போது மாநில நிதி கழகம் எஸ்எஃப்சி, மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் சிட்கோனா வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஓகே இதெல்லாம் வந்து இருக்குது. ஓகே இதெல்லாம் வந்து என்னென்னட்டு பக்கமாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன வருஷம் யார் அப்படின்ட்டு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச டாபிக்ஸாக தான் இருக்கும். ஆன்லைன் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் என்ன, பிரான்ச் பேங்கிங், கோர் பேங்கிங், வெர்ச்சுவல் பேங்கிங் அப்படின்ட்டு 5 டைப்ஸ் இருக்குது இந்த பேங்கிங்லேயே அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே இதெல்லாம் வந்து என்னென்னு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. அடுத்த ஆர்டிஜிஎஸ்னா என்னது, நெஃப்ட்னா என்னது, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அந்த மெர்ஜிங் பேங்க் அக்கௌண்ட்ஸ்னால் மெர்ஜிங் பேங்கிங்னா ஓகே மெர்ஜிங் பேங்கிங்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்தந்த பேங்க்கில் இந்தந்த பேங்க் வந்து செயல்படும் அப்படின்ட்டு நிறைய பேங்க் வந்து இணைச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த சிண்டிகேட் பேங்க்கெல்லாம் வந்து கனரா பேங்க்கோட வந்து கீழே வந்து இணைச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேங்க்குள்ள கீழே வந்து இணைச்சிட்டாங்க. ஓகேவா அது சம்மந்தமாக கரண்ட் அவர்ஸ் உண்டு, அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட்னால் வந்து நம்ம வைக்கக்கூடிய எல்லா பொருள் பத்திரங்கள் அதோட மணி வாங்கக்கூடிய எல்லா காலகட்டங்களும் வந்து 1 இயர்க்குள்ளே முடிஞ்சிடும், ஷார்ட் டேமாக இருக்கும். அதே வந்து கேபிட்டல் மார்க்கெட்டிங்னா லாங் டேம். ஓகேவா ரொம்ப காலங்கள் வந்து போகக்கூடியதான் வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட்டு. இது வந்து 3 டைப் இருக்குது. கடன் அளிப்பவர், கடன் பெறுபவர், வசதி செய்யும் நிறுவனம் அப்படின்ட்டு 3 வகையாக இருக்குது. ஓகே 3 டைப் இருக்குது, இதை மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, குரூப் 4லலாம் வந்து கேட்பாங்க. இந்தியாவில் வந்து 2016 நவம்பர் 8 வந்து ₹500 ₹1000 செல்லுது அப்படின்ட்டாங்க. இதுதான் வந்து பணம் மதிப்பு நீக்கம் டிமானிட்டைசேஷன் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்கலாம், டேட்டு கேட்கலாம். ஸோ டேட் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கண்டென்ட். இந்த கேள்வி வந்து கேட்பதற்கு சான்ஸ் அதிகம். நவம்பர் 8, 2016. நவம்பர் 8, 2016. ஓகே இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லெசன் வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறன்ட்டு இவ்வளோ கான்செப்ட் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப இதை படிச்சுட்டு திரும்ப புக்கில் போய் படிச்சுட்டு திரும்ப புக் பேக் படித்து முடிங்க. எப்படியும் இந்த லெசன் படிக்க ஒரு டூ டேஸ் வந்து கண்டிப்பாக வந்து டைம் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை யுவர் பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோன்னு உங்களை சந்திக்கிறேன். பை.